அடா இதில் தண்ணி எடுத்து ஊத்துங்கடா. இதுல மழை வெயில் புயல் எது வந்தாலும் இந்த சோலார் லைட்டுக்கு எதுவுமே ஆகாதுங்க. உங்க விவசாய பூமியில கரண்ட் சப்ளை இல்லாதனால எந்த ஒரு லைட் கனெக்ஷனும் கொடுக்க முடிய மாட்டேதா, அதனால நிறைய மிருகங்கள் எல்லாம் உங்க பயிர்களை நாசப்படுத்துதா. இனி நீங்க கவலையே பட வேண்டாங்க. அதான் நம்ம கிட்ட இன்வென்டா சோலார் லைட் இருக்குல்ல. இந்த இன்வென்டாவோட சோலார் லைட் இருக்குல்லங்க, இதை நீங்க எங்க வேணாலும் செட்டப் பண்ணி பயன்படுத்திக்கவே முடியுங்க. இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மோனோ கிறிஸ்டலின் சோலார் லைட்டை நம்ம இன்வென்டா தாங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இது மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனல்னால பேனலோட மேல் பக்கத்திலயோ இல்ல கீழ் பக்கத்திலயோ கூட நம்ம சூரிய வெளிச்சத்தினால கரண்ட் ஜெனரேட் ஆகுங்க. அது மட்டும் இல்லாம மித்த பேனலை கம்பேர் பண்ணும் போது இந்த பேனல்ல நம்மளுக்கு நல்லாவே எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகுங்க. இந்த சோலார் லைட்டை இந்த ரிமோட்டை வச்சே நீங்க ஆன் ஆஃப் கூட பண்ணிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாம அதோட வெளிச்சத்தை நீங்க கம்மி பண்றதோ இல்ல ஜாஸ்தி பண்றதோ இந்த ரெண்டு பட்டனை வச்சு உங்களால பண்ணிக்க முடியுங்க. அதே இந்த பட்டனை கிளிக் பண்றது மூலமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க அந்த இடத்துல நடமாட்டமே உங்களுக்கு இல்லைன்னா அந்த சமயத்துல லைட்டே எரியாதுங்க. யாராச்சும் போனா மட்டும்தான் லைட் எரியும். இதே இந்த ஆட்டோ பட்டன் அழுத்துறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, யாருமே இல்லாத சமயத்துல லைட் ரொம்ப கம்மியா எரியுங்க. அதே யாராச்சும் வந்தாங்கன்னா பிரைட்டா எரியுங்க. இந்த எல்லாத்தையுமே இந்த ஒரு ரிமோட் மூலமா இந்த சோலார் லைட்டை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுங்க. இந்த இன்வென்டா சோலார் லைட்டோட எல்லா செட்டப்பும் சேர்த்தே வந்துருங்க. இந்த சோலாரை நீங்க எங்க வேணாலும் மவுண்ட் பண்ணிக்க முடியும். அதே இந்த லைட்டை நீங்க எந்த ஒரு செவுத்துலயோ இல்ல மரத்திலயோ உங்களால மாட்டிக்க முடியுங்க. நீங்க இன்வென்டாவோட சோலார் லைட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஏரியா பக்கத்துல இருக்க இன்வென்டாவோட ஆத்தரைஸ் டீலர் கிட்டே நீங்க வாங்கிக்க முடியுங்க. இல்லைன்னா இந்த ஸ்கிரீன்ல தந்திருக்க இந்த வெப்சைட் மூலியமா கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நன்றி.